வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் இலங்கை வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி சவுத் ஆப்பிரிக்காவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த போட்டியினுடைய 2வது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. சரித்திரபூர்வ வெற்றியினை பதிவு செய்வார்கள் இலங்கை என்று பார்த்தால், அதாவது வரலாற்று ஒரு சாதனையை படைத்திருக்கின்றார்கள் இலங்கை அணியினர். அது மோசமான ஒரு சாதனை. இது தொடர்பாக, இந்த போட்டி தொடர்பாக, இந்த 2 நாட்கள் தொடர்பாக முழுக்க இந்த காணொலியிலே தர இருக்கிறேன். அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். ஸ்கிப் பண்ணாம இந்த காணொலியை பாருங்க. அப்பதான் நான் தர இருக்கின்ற முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் தென்னாப்பிரிக்கான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி 2 நாட்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றது. முதலாவது நாள்ல முதல்ல ஞான சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதல்ல களத்தடுப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில முதல்ல துடுப்படுத்தாடிய சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் 191 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள். 49.4 பந்து வீச்சு பிரதியில்லை. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கிடையாது. ஆனால் இலங்கை ரசிகர்களுக்கு நேற்றைய தினம் கொடுக்கப்பட்ட ஷாக் மிகப்பெரிய ஒரு ஷாக். இலங்கை அணி முதலாவது இன்னிங்ஸில் மொத்தமாக, அதாவது முதல்ல நாங்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்ப்போம். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார் அணியினுடைய தலைவர் பவுமா. மாத்திரமே மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 117 பந்திலுக்கு 9 4 ஓட்டம், ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக. அதே போல நாங்கள் வேறு யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை. மார்க்கம் 9, அதே போன்று சோர்சி 4, அதே போல டேவிட் 4, முல்டர் 9, ஜோன்சன் 13 என்பதாக இவர்களுடைய ஓட்ட எண்ணிக்கையை பெற்றிருந்தார்கள். அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை, அதாவது 24 ஓட்டங்களை பெற்றிருந்தார் கேசவ் மகாராஜ். அதாவது போமா 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக கேசவ் மகாராஜ் 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவர்களை தவிர வேறு யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை. அப்படி இருந்தும் 191 ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணியினர். சகல விக்கெட்டுகள் மேலிருந்து 49.4 பந்து வீச்சு பிரதியில். இலங்கையினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அருமையாக இருந்தது இலங்கையினுடைய பந்து வீச்சு பிரதி. அதாவது நேற்றைய நாள் அரைவாசி பகுதி வரைக்கும் துடுப்படுத்தாடி இருந்தார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணியுடைய பந்து வீச்சு மிக மிக ஒரு அருமையாக இருந்தது. அதாவது வேகப்பந்து வீச்சாளர், அதே போல சுழல் பந்து வீச்சாளர், வேகப்பந்து வீச்சாளர் 3 பேரும் லஹிருகுமார், அசித்த பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார்கள். அதே போன்று லஹிருகுமார் கம்பேக் உண்மையிலே அருமையாக இருந்தது. அதே போல பதிலுக்கு சுழல் பந்து வீச்சாளர் என்ற வகையிலே பிரபா ஜெயசூரி கூட தன்னுடைய பங்குக்கு 2 விக்கெட்டினையும் கைப்பற்றி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. அதாவது இலங்கையினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அசித்த பெர்னாண்டோ 14 ஓவர்கள் பந்து வீசி 44 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட். அதே போன்று விஸ்வ பெர்னாண்டோ 15 ஓவர்கள் பந்து வீசி 35 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட். அதே போல லஹிருகுமார 12 ஓவர்கள் பந்து வீசி 70 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட். அதே போன்று பிரபா ஜெயசூரி 5 ஓவர்கள் பந்து வீசி 24 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். இதிலே அதிகூடிய ஓட்டங்களை விட்டுக் கொடுத்த லஹிருகுமார 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். 12 ஓவர்கள் பந்து வீசி என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியினர் நேற்றைய நாள் அரைவாசி பகுதிக்கு பிறகு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை வெறுமனே 42 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகளும் இழந்து இலங்கை அணிக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் வீசிய பந்துகளுடைய ஓவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் என்றால் வெறுமனே 14 ஓவர்கள், 13.5 ஓவர்களுக்குள் இந்த இலங்கை அணியினர் சுருங்கி விட்டார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அதாவது இலங்கை டெஸ்ட் வரலாற்றிலே இதுதான் மிக குறைந்த ஒரு ஓட்டங்களுக்கு இலங்கை அணியினர் இழந்தது. அது மாத்திரமல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இலங்கை அணி ஒரு நாள் T20 டெஸ்ட் என்பதாக எல்லா போட்டிகளிலும் மிக 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 குறைவான ஓட்டங்களையே இலங்கை அணியினர் பெற்றிருக்கின்றார்கள். இலங்கை அணியினுடைய அந்த மோசமான வரலாற்று சாதனையை நாங்கள் பார்ப்போம். குறிப்பாக நாங்கள் டெஸ்ட் போட்டிகளை நாங்கள் எடுத்து நோக்கமாக இருந்தால் இலங்கை அணியினர் மிக மிக குறைந்த ஓட்டங்களுக்குள், அதாவது சகல விக்கெட்டுக்கும் இழந்து கொண்டது இதுதான் முதல் தடவை. அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக அவர்களுடைய சொந்த மைதானிலே வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் சவுத் ஆப்பிரிக்கானுடைய
வேகப்பந்து வீச்சாளர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் இலங்கை அணியினர் 42 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள். 2024 அதாவது இந்த போட்டி, அதுக்கு முன்பதாக 1994 கண்டியில் இலங்கையில் இடம்பெற்ற போட்டி, கண்டியில் இடம்பெற்ற போட்டியில பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 71 ஓட்டத்திற்கு இலங்கை அணியினர் சகல விக்கெட்டும் இழந்திருக்கின்றார்கள். அதே போல 2006 அதுவும் கண்டியிலே தான், அதுவும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 73 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் இழந்திருக்கின்றார்கள். அதே போன்று இங்கிலாந்து அணிக்கு எதிராக 82 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டும் இழந்திருக்கின்றார்கள். அது இலங்கையில் கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் 2001 இடம்பெற்ற போட்டி. அதே போன்று 82 ஓட்டங்களுக்குள் இந்திய அணிக்கு எதிரான போட்டியிலும் சகல விக்கெட்டுகள் இழந்திருக்கின்றார்கள். அது சொட்டகிராம் மைதானத்தில் 1990 அதே போன்று 82 ஓட்டங்களுக்குள் இங்கிலாந்து அணிக்கு எதிராகவும் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கின்றார்கள். 2011 என்பது குறிப்பிடத்தக்க உண்மை. அதாவது இதற்கெல்லாம் தாண்டி 50 ஓட்டத்திற்கு குறைவாக முதல் தடவையாக இலங்கை அணியினர் 42 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இலங்கையினுடைய ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையாக இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா அணியினருக்கு எதிராக 2012 ஓடிய போட்டியிலே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக 43 ஓட்டங்களுக்குள் ஹோல் அவுட் ஆகி இருந்தார்கள். அதே போன்று சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக 2024 T20 போட்டியிலே 74 ஹோல் அவுட் ஆகி இருந்தார்கள். அதே போலதான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரினுடைய 2 போட்டிகளை கொண்ட இந்த டெஸ்ட் தொடரினுடைய நேற்றே, அதாவது தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டியிலே 43 ஓட்டங்களுக்குள் ஆல் அவுட் ஆகி இருக்கின்றார்கள். ஒரு நாள் போட்டியிலும் சரி, T20 போட்டியிலும் சரி, டெஸ்ட் போட்டியிலும் சரி, சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய ஆதிக்கம் இலங்கை அணி சார்பாக மிக 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 பலமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த 42க்குள் ஆல் அவுட் என்பது இலங்கை அணிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகின்றது. அதாவது இந்த சாம்பியன்ஷிப்புக்காக வேண்டிய இறுதிப் போட்டியில் 2025 இடம்பெற இருக்கின்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இறுதிப் போட்டியிலே இலங்கை அணி போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது. காரணம், அதாவது இலங்கை அணி 3வது இடத்தில் இருந்து கொண்டார்கள். இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை வெற்றி கொண்டால் இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இதனை பார்க்கும் பொழுது புள்ளி விவர பட்டியலிலே மாற்றங்கள் நிகழப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் இலங்கை அணியினுடைய இடத்திற்கு வருவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தொடர் முடிந்ததன் பிற்பாடு தான் இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கலாம். அதாவது 42 கோல் அவுட் ஆன இலங்கை அணி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி மொத்தமாக சந்தித்த ஓவர்கள் 13.5, அதாவது 14 ஓவருக்குள் இலங்கை அணியினர் சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள். இலங்கையினுடைய துடுப்பாட்டத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக பெற்றுக்கொண்டது கமிந்து மெண்டிஸ் மாத்திரமே. அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக பெற்றுக்கொண்டார். 13 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 20 பந்துகளுக்கு 4 ஓட்ட மடங்களாக அவர் தவிர வேற யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை. அணியினுடைய தலைவர் தனஞ்சேடி சில்வாக இருக்கலாம், அதே போல தினேஷ் சாந்திமலாக இருக்கலாம், அதே போல பத்தன் சிங்கவாக இருக்கலாம், திமுத் கருணாரத்னவாக இருக்கலாம். தொடர்ச்சியாக டொக்கான முறையில், அதாவது குசல் மெண்டிஸ், அதே போன்று பிரபா ஜெயசூரி, அதே போன்று விஸ்வ பெர்னாண்டோ ஆகியோர் தொடர்ச்சியாக 0-0-0 இழப்புகளை மேற்கொள்ளப்பட்டிருந்தார்கள். உண்மையிலே மிக ஒரு கவலையான ஒரு விடயமாக இருந்தது. காரணம், குசல் மெண்டிஸ் சரி நின்று பிடித்துக்கலாம், அது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களுக்கு தான் பந்துகள் அதாவது வேகமாக வந்திருக்கும் என்பதாக நாங்கள் பார்த்தால் கிட்ட இறுதியிலே வந்த குசல் மெண்டிஸும் கூட பெரிதாக பிரகாசிக்கிறார். அது குசல் மெண்டிஸை தவறுதலாக கூற முடியாது. இந்த போட்டியிலே விளையாடிய இலங்கை அணி சார்பாக அத்தனை பேர்களும் மோசமான ஒரு துடுப்பாட்டம், அதாவது மோசமான ஒரு துடுப்பாட்டம் என்று சொல்வதை விட இந்த மைதானம் அதாவது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு மைதானமாக இருக்கிறது. மிக மிக வேகமாக, அதாவது இலங்கையினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் எப்படி பெட்டை கொடுப்பது என்பதாக தடமாறி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இலங்கை அணி சார்பாக 10 நிசங்க 3, அதே போன்று திமுத் கருணாரத்ன 2, அதே போன்று தினேஷ் சாந்திமல் 0, ஐஞ்சோலா மெத்யூஸ் 1, அதே போன்று கமிந்து மெண்டிஸ் 13, தனஞ்சேடி சில்வா 7, குசல் மெண்டிஸ் 0, பிரபா ஜெயசூரி 0, விஸ்வ பெர்னாண்டோ 0, லஹிரகுமார் இறுதி வரைக்கும் இருந்திருந்தார். 10 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 5 பந்துகளுக்கு என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு இடம். இலங்கையினுடைய இந்த மோசமான ஒரு பெட்டிங், அதாவது மோசமான துடுப்பாட்டத்தை நாங்கள் அவர்களுடைய துடுப்பாட்டத்தில் பிரச்சனை என்பதை கூறுவதை விட கிரவுண்டுடைய தன்மை, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் ஒரு வகையிலே தாக்குப்பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு மைதானத்தினுடைய தன்மை தெரியும். அவர்கள் அதிகமாக வேகப்பந்து வீச்சாளர்களை சந்தித்து விளையாடி இருக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு அவர்களுடைய சொந்த மைதானம் வேறு. அவர்கள் 190 ஓட்டங்களை சரி பெற்றுக் கொண்டார்கள். முதல் நாள் மழை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. பிற்பாடு அவர்கள் நேற்றைய தினம் விளையாடிய போது 191 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இலங்கை அணியினர் முதல் இன்னிங்ஸில் 42 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளிலிருந்து படுமோசமான ஒரு வரலாற்றான ஒரு சாதனையை படைத்திருக்கிறார்கள். அதே போல இது 6.5 ஓவர்கள் பந்து வீசி 13 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து 7 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். இது அவருடைய டெஸ்ட் கெரியரிலே தான் அவருடைய பெஸ்ட் ஸ்கோராக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்ற கருத்துக்களும் கிடையாது.
கிடையாது. அதே போல பலமான இலங்கை அணிக்கு எதிராக ஜான்சன் 7 ஓவர்கள் பந்து வீசி 13 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 7 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதாவது அவருடைய பந்து வீச்சை தாக்கு பிடிக்க முடியாமல் இலங்கை அணி தட்டு தடுமாறியது என்பதுதான் உண்மை. இலங்கை ரசிகர்களை எப்படி பேசினாலும் கமெண்ட்ஸ் வாயிலாக பரவாயில்லை, உண்மையை உண்மையாகத்தான் பேச வேண்டும். அதே போன்று ரபடா 4 ஓவர்கள் பந்து வீசி 10 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். நோபால் வீசுகிறார், அடுத்த போல் அவுட், நோபால் வீசுகிறார், அடுத்த போல் அவுட். இவ்வாறான முறையிலே தான் இலங்கையினுடைய துடுப்பாட்டம் அமைந்திருந்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் 132 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 3 விக்கெட்டுகளில் இருந்து 40 ஓவர்கள் பந்து வீசி சவுத் ஆப்பிரிக்கா அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆடுகளத்திலே அதாவது முதலாவது போட்டியில் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அணியினுடைய தலைவர் போமா இருக்கின்றார். 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 45 பந்துகளுக்கு ஒரு 4 ஓட்டம் அடங்கலாக. அதே போன்று ஸ்டூபிட் 17 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். இவர்கள் ஆடுகளத்தில் இருக்கின்றார்கள். மார்க்கம் 47 ஓட்டங்களை பெற்ற வேளையிலே ஆட்டமிழந்து வெளியேறினார் 81 பந்துகளுக்கு என்பது குறிப்பிடத்தக்கூடும். அதே போன்று ஜோர்ஜி 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கூடும். அதாவது இந்த இரண்டாவது நாள் முடிவின் போது சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் 132 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 3 விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அசித்த பெர்னாண்டோ 8 ஓவர்கள் பந்து வீசி 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து விக்கெட்டுகள் இல்லை. லஹிருகுமார் 7 ஓவர்கள் பந்து வீசி 14 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை. விஸ்வ பெர்னாண்டோ 10 ஓவர்கள் பந்து வீசி 33 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போல பிரபாத் ஜெயசூரி 48 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். குறிப்பாக பிரபாத் ஜெயசூரி என்று வரும்பொழுது மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூற வேண்டும். அதாவது பிரபாத் ஜெயசூரி டெஸ்ட் போட்டிகளிலே சர்வதேச போட்டியிலே 100 விக்கெட்டுகளை கடந்திருக்கின்றார். டெஸ்ட் போட்டியிலே 100 விக்கெட்டினை நேற்றைய தினம் இடம்பெற்ற 2வது நாள் முடியும் போது அவர் 2 விக்கெட்டினை கைப்பற்றின் மூலமாக அவர் 100 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதிலே நாங்கள் பிரபாத் ஜெயசூரி என்று வரும்பொழுது பிரபாத் ஜெயசூரி எந்தெந்த அணிகளுக்கு எதிராக விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கின்றார் என்று சொன்ன பார்த்தால் அதாவது ஆப்கானிஸ்தான் அணிக்காக 2 இன்னிங்ஸிலே 8 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். அதேபோன்று ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 2 இன்னிங்ஸிலே 12 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கின்றார். அதேபோன்று பங்களாதேஷ் அணிக்காக 4 இன்னிங்ஸிலே 4 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். அதேபோன்று இங்கிலாந்து அணிக்கு எதிராக 4 இன்னிங்ஸிலே 8 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். அயர்லாந்து அணிக்கு எதிராக 4 இன்னிங்ஸிலே 17 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். நியூசிலாந்து அணிக்கு எதிராக 7 இன்னிங்ஸில் 22 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். அதேபோன்று பாகிஸ்தான் அணிக்காக 7 இன்னிங்ஸிலே 26 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். அதே போன்று சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக 2 இன்னிங்ஸிலே 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். இந்த போட்டியிலே இலங்கை அணி 2வது நாள் ஆட்ட நிற முடியும் போது பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடி கொண்டிருக்கக்கூடிய அதாவது 2வது இன்னிங்ஸை சந்தித்து துடுப்படுத்தாடி கொண்டிருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் மொத்தமாக 132 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 3 விக்கெட்டுகளை இழந்து என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அதாவது இலங்கையை விட 281 ஓட்டங்கள் லீகிலே இருக்கின்றார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணியினர். இந்த போட்டியிலே இலங்கை அணி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 2வது இன்னிங்ஸிலே அதிகூடிய ஓட்டங்களை பெற வேண்டும். அதாவது இந்த போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவில் வரையமாக இருந்தால் இலங்கை அணி இந்த விக்கெட்டுகளை இழக்காமல் அப்படியே இருக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டி எப்படி அமைய போகின்றது என்பதாக. 3வது நாள் இன்றைய தினம் இந்த போட்டி முடிந்த ஸ்கோர் தர நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேயர்களே.